அண்ட் சைட் வியூவில் வந்தோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் லைனுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு கிரே கலரில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிராஃபிக் டிசைன் தெரியுமா? ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது 90s கிட்ஸுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு விஷயம். அந்த டைமில் குவாலிஸாக இருக்கட்டும், ஈவன் இனோவாவாக இருக்கட்டும், இனோவாவில் கூட இந்த டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் பொலேரோவாக இருக்கட்டும், ஸ்கார்பியோவாக இருக்கட்டும், இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் அப்போ வந்துட்டு இருந்தது. இப்போ ஸ்கார்பியோவில் இந்த கிராஃபிக்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க. ஈவன் ஜைலோவில் பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இருக்குது. ஸோ எந்தெந்த காரில் இந்த கிராஃபிக் டிசைன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சுமோ ஸ்பேஷியோவில் கூட இந்த கிராஃபிக் டிசைன்றது பார்த்துருக்கேன். அண்ட் அது போக இந்த சைடு ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ இது வந்து வெஹிக்கிளில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இது இல்லாமல் வெஹிக்கிளில் ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வயசானவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த ரெயின் ஷேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரெயின் கட்டர்னு சொல்லலாம். ஸோ ரூஃபில் இருக்கக்கூடிய மழை தண்ணியை அப்படியே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல இறங்கி கீழே தள்ளி விடும். ஸோ இந்த ரெயின் கட்டர் அப்படிங்கிறது இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எதுலேயுமே பார்க்க முடியறதில்ல. இந்த ஓல்டு டைப், ஸோ 90s டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டனா, ரேடியோ ஆண்டனா அப்படிங்கிறது இப்படி எடுத்து விடுற மாதிரி இருக்கிறதுன்றது. கிளாஸ் அப்படிங்கிறது ஓல்டு டெக்னாலஜி டைப்பில் இந்த ரப்பரில் புஷ் பண்ணி உள்ள தள்ளுற மாதிரி. இப்போலாம் வந்து பேஸ்டிங் டைப்பில் வந்துருச்சு. ஈவன் லேட்டஸ்ட் மஹேந்திரா தாரில் கூட பேஸ்டிங் டைப்பில் தான் வச்சிருக்காங்க. அண்ட் நார்மல் 2 வைப்பர், அந்த வைப்பருக்கான ஸ்ப்ரேயர் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து சாதா டைப்பில் வெளியிலேருந்து ஹேண்ட் மூவ்மெண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த குரோம் அப்படிங்கிறது கூட ஆக்சசரி தான். ஸோ இப்போ மோட்டரைஸ் மிரர் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பொலேரோ இஸ் நாட் யுவர் கார். பட் ரகட்னஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் கார் தான். ஏன் ரகட்னஸுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணுறோமா, நார்மல் காரை மூடுற மாதிரி இப்படி மூடிட்டோம்னா டோரு மூடாது, லாக் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், திறந்து இப்படி அடிக்கணும். அடித்தாதான் டோர் வந்து கரெக்டாக மூடும். ஸோ அந்த ரக்கட்னஸ்ங்கிறது உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் கார். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் 3 ரோஸ் இருக்குது. 3 ரோஸ்னுடைய கிளாஸும் பாருங்கள், இந்த டிஎல்ஓ அப்படிங்கிறது இந்த 3 கிளாஸுமே சிமெட்ரிக்காக ஒரே ஷேப்பில் இருக்குல்ல. ரியர் 3rd ரோ கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டேப்பரிங்காக ஸ்லோப்பிங்காக முடியும், சின்ன சைஸில் இருக்கும். பட் இது வந்து 3மே சிமிலர் சைஸில் இருக்கிறது இந்த பாக்ஸி நேச்சர்னுடைய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ரைட் சைட்லேயும் ஒரு ஃபியூல் லிட் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ஃபியூல் லிட் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். எந்த பக்கம் டீசல் போடுறது. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு ஃபியூல் போடுறது, டீசல் போடுறதுக்கானது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு அந்த ஆட் ப்ளூ போடுறதுக்கான இடம்.